இல்லை அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, கரெக்டாக நீங்கள் தமிழில் பார்த்தே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், மணப்பலாக்கு தாங்க போகிறோம். ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழை, வெளியே பார்த்தீங்கன்னா சரியான குளிர். என்ன இன்னைக்கு இப்படி குளிருதுடா. நார்மலாகவே டிசம்பர் மாதம் குளிரும், அதுவும் மழை பெஞ்சுன்னா குளிருங்க, வெளியவே வர முடியல. हे प्रभु, हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? गलाव में पानी आ गया. गामछा. ஸோ நான் கிளம்பிட்டேன். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. வெளியே என் ஃப்ரெண்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வந்தோடனே கரெக்டாக நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோங்க. அப்புறம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துட்டு சித்ரா பஸ் ஸ்டாப்புக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. மணப்பலாவுக்கு நீங்கள் பஸ்ஸுலேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கோம். பஸ்ஸில் போனீங்கன்னா டைமும் அதிகம், டிக்கெட் செய்திவங்க. அதனால் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு டிக்கெட் எடுக்க தாங்க போனோம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மிஷினில் எடுக்கலாம் தான் போயிட்டோம். ஸோ இந்த மிஷினை 4 பேருக்கு தான் எடுக்க முடியுமா? இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா 14 பேர் வந்தோம். ஸோ 4 எடுத்துகிட்டு இருந்தோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு 35 rupees தாங்க ஹெட்டுக்கு. பாலக்காடு போனதுக்கு அப்புறம் தான் மணப்பலாக்கு பஸ்ஸில் தாங்க போகணும். 8 மணிக்கு சபரி எக்ஸ்பிரஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ட்ரெயினே 1/2 மணி நேரம் லேட்டாக தாங்க வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு 2 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்துலலாம் எப்படா போகிறதுன்னு சொல்லிட்டு சரி லாஸ்ட் 2 கம்பார்ட்மெண்ட்டாவது ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிட்டு இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெயினை விட்டுட்டோம்னா அடுத்த ட்ரெயின் 9:30 தான், 1 ஹவருக்கு அப்புறம். அது பார்த்தீங்கன்னா மீமோ ஈரோடுலேருந்து பாலக்காடு போகிறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போகும். இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ போகிற வழியில ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சஸ்லேருந்து ஜென்ரல் கோச்சில் போயிட்டு இருந்தோம். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்தது. இடையில பார்த்தீங்கன்னா டிடிஆர் வந்துட்டார். இடையில கம்பார்ட்மெண்ட் மாறி ஏறிட்டனா இவ்வளவு கூட்டமா இருக்கே. ஏங்க இது அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்டா? மாறி ஏறிட்டாங்க. ஐயோ அன்ரிசர்வ்டா, இது ரிசர்வ்டுங்க. ரிசர்வ்டா? ரிசர்வ் கம்பா. ஏய் கரப்ஷடா, டிக்கெட் எடு தம்பி, டிக்கெட் எடு எடு செக். ஏஞ்சு போ ட்ரெயின் பாக்கெட் பார்த்தே உங்க முழுமையத்தையும் பிச்சு புறம் பிச்சு. நாங்கள் இருந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி டிடி செம்ம ஸ்ட்ரிக்ட்டு வந்து எல்லாம் டிக்கெட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களை பார்த்த உடனே ஜென்ரல் டிக்கெட்டுன்னு சொன்னோம். ஜென்ரல் டிக்கெட் சொன்ன உடனே ஏன் நீங்கள் இந்த கோச்சில் ஏறுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆன பிறகு தாங்க நாங்கள் ஏறணும் அப்படின்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார விடலை. ஸோ எல்லாத்தையும் நிற்க தான் விட்டாங்க. ஸோ நின்றுட்டே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணணும். ஒரு ஸ்டேஷன் கூட நாங்கள் தாண்டலை. அதனால தான் எந்த ஒரு ஃபைன் போடல, இல்லைனா அவங்க ஃபைன் போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் நின்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் ஃபுல்லாக ரசிச்சுட்டே தான் வந்தோம். ஜென்ரல் கமெண்ட் போனாலும் நின்றுட்டு தான் வர போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே நின்றுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நல்லா நின்றுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க. வந்துச்சா கொஞ்ச நேரத்துல இறங்க. என்னது இது? ஆசா கேரளா கால வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. கரெக்டாக 1 மணி நேரத்தில் நாங்கள் பாலக்காடு வந்துட்டோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் பாலக்காடு வர்றதுக்கு ட்ரெயினில். ஸோ நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். ஏன்னா கோயம்புத்தூரில் இந்த ட்ரெயின் லேட்டாக தான் வந்துச்சு, 1/2 hour. ஸோ ஸ்பீடாக வந்துருச்சு பாலக்காடுக்கு. பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லண்ணே அது வந்து என்னன்னா, நான் 100 ரூபா கொடுப்பா. வாப்பா 100 ரூபா சொல்றதை கேளுங்க. நான் 80 ரூபா கொடு. நான் எங்க போறேன்? 80 ரூபாய் கொடு. நான் எதுக்கு போறேன்? 80 ரூபா என்னப்பா? ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோடனே ஆட்டோக்காரங்களாம் எங்கே போகிறீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து பஸ் எல்லாம் போகாது, பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதனால ஆட்டோ தான் போகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டா 500
நீக்கவரே மழை வர மாதிரி இருக்கு பாரு. மழை வந்துச்சுன்னா டபுள் ஆக்கிடுவாங்க பேசலாமே. ஆனா மழை வந்தா நான் கார்லயே போட்டுருவேன். 500 போலாம் போலேண்ணா. Go in bus. சரி ஸோ பக்கத்து கடையெல்லாம் விசாரிச்சுட்டு பஸ் ஸ்டாப் போய்க்கிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே நாங்கள் நின்ற உடனே பஸ் வந்துருச்சுங்க. ஸோ டக்குன்னு ஏறி பிளேஸை போட்டோங்க. ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சக்கல்ல முட்டை கல்ல பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மைக்க புடி மகன சரி பழனி மூக்குல முடி பொடி மூலி நெருடி நான் இப்ப வரைக்கும் சுத்தின பிறந்தா சோல மாலி கூட சுத்துறதுக்கெல்லாம் முக்காவாசி வாயு டோலு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. கரெக்டாக அரை மணி நேரத்தில் மணப்புலா டேமுக்கு ஃப்ரண்ட் சைடில் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாக் ரூம்ஸ் இருக்குது. அதேமாரி கடை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கடைஸ் இருக்கும். நீங்கள் போய் வேணும்னா வாங்கிக்கலாம். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 30, சில்ட்ரன்ஸுக்கு 10 rupees. அதேமாதிரி நீங்கள் வந்து கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை ஃபோட்டோ கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு 100 சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே வீடியோ கேமரானா 1000 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பார்க்ஸ் அண்ட் கார்டன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மச்சான் சாத்தியமா புல்லா கதை தாண்டா எழுதுனே, எப்படி பாஸ் ஆனேன்னு எனக்கே தெரியலடா. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஆக்சன் மேடம். மேடம் இது ஆக்சன் இது ஆக்சன் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யாது. இப்படி பேசாண்டா இது ஆக்சன். எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்ச, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சு மிக்ஸில ஊத்து நெஞ்சில ஊத்தினா. நானு சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்ஸில அடிச்சு ஊத்தின. அவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின. இவனை நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவாக எனக்கு இருக்கும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் தாங்க இருக்கோம். சில்ட்ரன்ஸ்காண்டியும் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கான இடம் நிறையா இருந்தது. அண்ட் மெட்டீரியல்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. பசங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் விளையாண்டுட்டு அவங்களோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் நாங்கள் இந்த கேவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான நல்ல ஸ்பாட் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம். அண்ட் தென் இடமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. குழந்தைங்களோட அவங்களோட சத்தத்தில் கேட்டுட்டு சும்மா ஜாலியாக இருந்தது. அண்ட் தென் வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் ஏரியா தான். நீங்கள் எங்கே வேணாலும் போய் அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இந்த மணப்புலா டேமு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லையா சதுப்புனில முதல்ல அதுக்கு மனுஷங்க சாப்பிடாது நல்லது. ஐயோ அண்ணே சிலை இதுல மூடிட்டு வேடா. ஸோ மணப்புலாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோப் ரைடு போயிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு முன்னாடியே நாங்கள் போயிருக்கோம். ஃப்ளாஷ்பேக். இது தாங்க ரோப்பேயோட என்ட்ரன்ஸு. ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகும். எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸ் போவோம்னா 1252 மீட்டர், அதாவது வந்து 1.25 கிலோமீட்டர் அளவுக்கு போயிட்டு ஒரு ரைடு இருக்குங்க. அண்ட் தென் டிக்கெட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 71 rupees. இங்கே வந்து விஐபி அண்ட் ஃபேமிலி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தனித்தனி டிக்கெட் ப்ரைஸஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலில் வியூ கிடைக்குங்க. எப்படி ஒரு மணப்புலா கார்டனை வந்து ஒரு ட்ரோன் வியூ எப்படி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும். அண்ட் தென் பயமாகவும் இருக்குங்க. கேரளாவில் 2வது பெரிய டேம் பார்த்தீங்கன்னா மணப்புலா தாங்க. இந்த டேம் மெட்ராஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் 1949 கட்ட ஆரம்பிச்சு 1955 வந்து கட்டி முடிச்சாங்க. கரெக்டாக 6 வருஷத்தில் கட்டி முடிச்சாங்க. 9 அக்டோபர் 1955 கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் தான் இது வந்து திறந்து வச்சாங்க. இந்த டேமோட ஹைட் பார்த்தீங்கன்னா 115 மீட்டர், லென்த் பார்த்தீங்கன்னா 1849 மீட்டர், 226 மில்லியன் கியூபிக் மீட்டர் இங்கே தண்ணீரை சேமிக்கலாங்க. மணப்புலாவில் கார்டன், ரோப்வே, ஸ்னேக் பார்க், அக்வாரியம், சில்ட்ரன்ஸ் பார்க் என்னதான் இவ்வளோ இருந்தாலும் ஒரே ஒரு சிலை தான் ஃபேமஸ். என்னன்னு தெரியுமா? இந்த சிலை பாக்குறதுக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் வராங்க. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நானும் எத்தனையோ கண்ட்ரிக்கு போய் எவ்வளவு ஸ்டாச்சுகளை வாங்கி என் பேலஸ்ல அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லையா. அது என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கொண்டாந்து பாத்தியா அங்க நிக்கிற நீ. ஒண்ணு இல்லப்பா, இது என் லான்ல வைக்கிறதா முதல் பிளான் பண்ணிருந்தேன். இல்ல இனிமே இது என் பெட்ரூம்லயா வரட்டுமா?
1968 நீர்ப்பாசனத்துறை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிலை வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா காணாய குஞ்சிராமன் வந்து இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு நந்தி சிலையை வடிவமைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பட் இங்கே வந்து பார்க்கும்போது தான் அந்த மலைகள்லாம் பார்க்கும்போது ஒரு பெண் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தோற்றம் அளிச்சிருக்கு. ஸோ அவர் வந்து இங்கே வந்து ஒரு யக்ஷ சிலை வைக்கலான்னு அவர் சொன்னார். ஸோ அதை பார்த்துட்டு இங்கேருந்து வந்து ஒரு நிர்வாணமான ஒரு சிலை வந்து இங்கே வைக்கக்கூடாது, யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அதுக்காண்டி ஒரு போராட்டமும் நடந்துச்சு, இந்த சிலையவே செதுக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து இந்த சிலையை செதுக்கினாரு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லால் ஆன சிலை, 50 அடிக்கு உயரத்துல செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா அப்ப இருந்த பொருளாதார சூழ்நிலையினால 30 அடிக்கு இதை கட்டி முடிச்சாங்க. இந்த சிலை பாத்தீங்கன்னா சேலை கட்டி பார்வைக்கு வச்சிருந்தாங்க. பின்பு வந்து அதை எடுத்துட்டாங்க. இந்த சிலையை பார்க்கறதுக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் வராங்க. 2017 மட்டும் 11 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஒரு பெண்ணோட சிலைய கோவில் சுவர்களும் தாண்டி வெளியே கொண்டு வந்தவர் காணாய குஞ்சிராமன். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு. டேமோட டாப்புக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். டேம்க்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மெமோரியல் ரூம் இருக்கும். அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே நம்ம போய் பார்த்தோம்னா டேமு வந்து எப்படி இருந்தது, எப்படி கட்டுறாங்க, ஸோ எல்லாரோட ஹிஸ்ட்ரி, எல்லாரோட பேரும் சொல்லிட்டு எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து அங்கே ஓப்பன் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கேருந்து நீங்கள் வந்து டேமை பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்ம சேனலில் யாரோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் அதை பண்ணிடுங்க. இதுக்கு மேலே வந்த உடனே காற்று செம்மையாக அடிச்சுதுங்க. என்னதான் வெயில் அடித்தாலும் நல்லா குழு 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 குழுன்னு காற்று வந்துட்டு இருந்துச்சு. சும்மா வேறு லெவலுங்க. என் ஃப்ரெண்டு கீழே குனிஞ்ச இடமா பார்த்துட்டு இருந்தான். சரி என்னடா பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா பாம்புங்க, பச்சை பாம்பே தண்ணியில் தள்ளாடிட்டு இருந்துச்சுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கம்பி போட்டு இருக்கும், அதுலேயும் கீழே தண்ணி தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ ஆஃப் கார்டனுங்க. மேலேருந்து பார்க்கும்போது கார்டன் இப்படி தான் தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுனா நல்லா எடுக்கலாம், நல்லா இருக்கும். கட் பண்ணா போட்டிங் இருக்கலாம். இன்னும் இடம் பேர் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி இந்த பிரிட்ஜில் நடக்கிறதுக்கு பயமாக இருக்கும். எப்படி உசுரை கையில் பிடிச்சி நடக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு ஆள் மட்டும் போகிற அளவுக்கு தான் கேப் இருக்கும். அந்த இங்கேருந்து போகிறது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் இருக்கு. 1 hour 100 rupees per charge. உண்மையிலே ஓட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போற மானாம்புழா நோக்கி போறோம். ஒரு 80 to 100 மீட்டர் இருக்குங்க இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்த பிறகு கிளம்பிட்டோங்க. நிஜமாவே மலப்புழா டேமுக்குள்ள வேற லெவலுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னேக் பார்க் தாங்க போக போறோம். மணக்குளம் என்ட்ரன்ஸ் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பார்க் இருக்கும். ஸ்னேக் பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees per person. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னேக்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஸ்னேக்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே கண்ணாடி பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் தென் ஸ்னேக்ஸ் வந்து வெனமஸாக நான் வெனமஸாக, அது விஷமுள்ள பாம்பா விஷமில்லாத பாம்பால் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாம்பு வந்து என்னென்ன வகையான உணவுலாம் சாப்பிடும், எலி சாப்பிடுமா இல்லை வேறு ஏதாவது பயிர்களெல்லாம் சாப்பிடுமா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ எல்லாமே வந்து டாப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன பாம்பு வந்து விஷமாக இருக்கும், என்னென்ன பாம்புலாம் விஷம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருப்போம். ஏன்னா எனக்கு பாம்புனாலே பயம், பாம்புன்னு பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடிடுவேன், அந்த மாதிரி ஆள் நான். ஸோ இந்த கண்ணாடியிலேருந்து பார்க்கறதுனால ஏதோ ஒரு தைரியத்தில் பார்த்துட்டு இருந்தேன், இல்லைன்னா தெரிச்சு ஓடி இருப்பேங்க. ஸோ பாம்புலாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் சரியாக வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா வந்து கண்ணாடி மேலே நம்ம வீடியோ எடுக்கும்போது கிளார் அடிக்க ஆரம்பிச்சது, உள்ளே என்ன ஆப்ஜெக்ட்டுக்குன்னே சரியாக தெரியல. ஸோ ஏதோ எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். பட் நிறையா பெரிய பெரிய பாம்பெல்லாம் விஷமுள்ள பாம்பெல்லாம் பார்த்தேங்க, பார்க்கறதுக்கு பயமாக இருந்துச்சுங்க. எங்கே வந்துருக்கு இங்க பாத்தீங்கன்னா 100 பாம்பு மொத்தமா போட்டு வச்சிருக்காங்க. சில்லு 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 சில்லு. A few minutes later. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, புள்ளையாக அரிச்சு போச்சு, அவ்வளோக்கா இருந்தது. சுற்றி பாருங்களேன் எவ்வளோ பாம்பு மொத்தமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான ஏரியா, சுற்றி ஒரு கம்பி வளையம், அவ்வளோதான். நடுவில் ஓப்பன் ஸ்பேஸு. ஏதோ ஒரு பாம்பு வெளியே வந்து கூட அவங்க சோழி பிடிச்சி அவ்வளோதான். இல்லை யாராவது வந்து உள்ளே விழுந்தாலே அவ்வளோதான். அவ்வளோ பயமாச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்தது. ஒரு மாதிரி எனக்குலாம் ருசாக இருக்குது பாரு, நெய் சிலுத்துருச்சு இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம். இது பெருங்குடத்தூரில் வலம் வரும் முதலை. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வணக்கம் மாப்ள, தேனில இருந்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோப்ரா பார்த்தோம், பார்க்கறதுக்கு பயமா இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன் ஒரு ஒரு மொமெண்ட்டும். எனக்கு தண்ணி தருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு, அது கீழே பார்த்தீங்கன்னா கோழி வச்சுருந்தாங்க, பிராய்லர் கோழி. அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன குளத்துல டாடாய்ஸ் வந்துட்டு இருந்துச்சுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க டாடாய்ஸு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மலைப்பாம்புன்னு. அப்பா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஷப்பாம்பு தாங்க. அதுவும் விஷத்துல ரொம்ப அதிகமான பாம்பு எதுன்னு கேட்டிங்கன்னா ராஜநாகம் தான். அந்த ராஜநாகம் தான் எங்கள் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து ராஜநாகம் ஒன்று சாப்பிடும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி வந்து ராஜநாகம் வந்து கடிச்சிருச்சுன்னா அதோட மாற்று மருந்து எங்கே கிடைக்குமா, தாய்லாந்து தான் கிடைக்குமாங்க. அதையும் நாங்கள் பாதி பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மலைப்பாம்பை பார்த்தோம், நல்லா தூங்கிட்டு இருந்தது. போட்டாங்க அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சிறுவான் ஈகோ டூரிசம்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சஃபாரி, ஈகோ ஷாப் அண்ட் பேர்ட்ஸ் வாட்சிங் அண்ட் ட்ரெக்கிங் அவங்களே கொண்டு வருவாங்க. டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த போர்டில் இருக்குது, வேணுன்ற ரூபாய் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் முடிச்சு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். வரப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே பஸ்ஸில் மணக்குள டேமுக்கு வந்துட்டோம். ஆனால் போகிறப்ப வந்து 2 பஸ் மாறி போனோம்.
கரெக்டாக கடுக்கம் குன்னம்னு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும். அங்கே இறங்கி அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் வரும். அந்த பஸ் ஏறி போகணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் விட்டு அடுத்த ஸ்டாப்க்கு போயிட்டோம். ஸோ டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே போனவங்க அங்கேருந்து அங்கே வரைக்கும். ஸோ நடந்து போனோடனே லோக்கல் ட்ரெயின் இருந்து காலையிலேருந்து நாங்கள் ஒன்றுமே சாப்பிடலை. ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நேரமும் இல்லை, ஏன்னா ட்ரெயின் மிஸ் பண்ணால் அடுத்து லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸோ கோயம்புத்தூரில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டோங்க. செம்ம பசி வேறு, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டோம். கரெக்டாக 1.25 மணி நேரத்தில் நம்ம வந்துட்டோம். ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. போனோடனே கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக ஒரு உக்கடம் பக்கத்தில் இருக்கிற HMR அங்கே தான் அப்படி சாப்பிட்லான்னு வந்தோம். ஏன்னா எல்லோரும் அங்கே தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து மார்னிங் லஞ்ச் எல்லாத்தையும் 2 சேர்த்து மொத்தமாகவே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு தாங்க எங்களுக்கு ஒரு தெம்பே வந்துச்சு, ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது மனப்பெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.